தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அந்நிய ஜனங்களோடு கலந்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஆதலால் தான் கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இன்றைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய ஐக்கியம் ஆவிக்குரியவர்களோடும் கிறிஸ்துவுக்குரியவர்களோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கவனமாய் இருக்கும்படி நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, எந்த விதத்திலையும் நாம் அந்நியர்களோடு அவங்களுடைய பாரம்பரியங்களை கை கொண்டு அவங்களுடைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாய் உள்ளே போகாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா, நீங்க அந்நிய ஜனங்களோடு ஆண்டவரை களவாது இருக்கும்படி நீர் விரும்புகிறீங்க. ஆண்டவரே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்க விரும்புகிறீங்கப்பா. நாங்க எல்லாரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் ஐக்கியமானது ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்த கிறிஸ்தவர்களோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எந்த விதத்திலும் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு ஆண்டவரே அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய சடங்காச்சாரங்களையும் கை கொள்கிறவர்களாய் இராதபடிக்கு தேவனுக்கு பயந்து ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதபடிக்கும் அந்நிய ஜனங்களோடு கலக்காதபடிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கை கொள்ளாதபடிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தருக்குரிய பிள்ளைகளாய் இருந்து தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.